வணக்கம். கிரீன் டெக் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது என்னோடய நேம் சாம் டேனியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டோட டெம்ப்ளேட் பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சேல்ஸ் அல்லது ஈவெண்ட்டில் ஒரு சீட்டை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். புக்கிங் எப்படி நடந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷீட்டை நம்ம பயன்படுத்தலாம். இதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கிறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸல் ஷீட் எதுக்கு அப்படின்னா, டிக்கெட் சேல்ஸ் அதாவது நம்ம ஒரு சீட் புக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலாக நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் டெம்ப்ளேட் இருக்குது. இதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம்ஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சீட் புக்கிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஈவெண்ட் டைட்டில் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான டைட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன ஈவெண்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை கெஸ்ட்டை கூப்பிட போகிறீங்க அப்படிங்கிற கவுண்டிங் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 100, 200, 300 எது வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அந்த சீட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் 200 நான் என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட்டோட காஸ்ட் 40 ரூபா. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு காஸ்ட் நான் 10 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம நிறைய பேருக்கு ஈவெண்ட் நடத்தும்போது டிஸ்கவுண்ட்டாக கொடுப்போம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 20 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் 20 ருபீஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. நம்ம இங்கே என்டர் பண்ணுறதை வச்சு 33 கால்குலேட் பண்ணியும், அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இங்கே காணிக்கும். இந்த காலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமும் அடல்ட், அதாவது எத்தனை டிக்கெட் அவங்க புக் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரனுக்கு எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டாக எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த அடல்ட்டுங்கிறத நான் ஒரு 5 டிக்கெட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்கே 36 மாறிடுது. 2லேருந்து 5 அப்படிங்கும்போது 3+ ஆயிடுது. அமௌண்ட் மாறிடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சைல்டுலேயும் நான் 5 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஸோ அமௌண்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடும், சீட்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த இடத்துல 10 என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சைஸ் பேரும் ரேட் என்னங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்கிறத பொறுத்தும் அது ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இது அழகான ஒரு டெம்ப்ளேட். இதை நீங்கள் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரி, இதில் ஒரு 6 காலம் தான் இருக்குது, அதுக்கு மேலே காலம் இல்லை, எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 200 சீட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நமக்கு 200 காலம் தேவை. ஸோ அப்படி தேவைப்படுறவங்க இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலையும் பேசன் 7 அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. அதாவது இதில் நீங்கள் என்ன நேம் என்டர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 49 டிக்கெட் தான் விற்றுருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 10 சீட் நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு 5 ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு 1 ஆட் பண்ணுறேன். அப்போ நம்ம டோட்டலாக 16 சீட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 65 வந்துருச்சு. ஸோ இதோட ரேட்டும் அது ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் பண்ணும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் இந்த சின்ன டாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். இது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேவ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எடிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் ரேட்டெல்லாம் நீங்கள் மாற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இதில் எல்லாமே செட்டிங்ஸில் தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே மாறிக்கும் ரேட்டெல்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே அவங்கள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.